ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் ஜாக்லின் தாண்டுவாங்களா மாட்டாங்களா, வீட்டுக்குள்ள இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பல பேர்கிட்ட ஓடிட்டு இருக்கு. நிறைய கமெண்ட் செக்ஷன்லயும் வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி ஒரு ஹாப்பி நியூஸோட ஆரம்பிக்க போறோம். அதை தவிர்த்து யார் எலிமினேட் ஆக போறாங்கன்றதையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்றது தான். ஸோ பல பேர் கேட்டிருந்தீங்கன்னா மக்களே, ஜாக்லின் போகக்கூடாது, அப்படி எலிமினேட் ஆனால் அன்ஃபேர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் ஹைலைட் பண்ணிருந்தேன். 13 வாரமாக நாமினேஷனில் இருக்கவங்களுக்கு ஓட்டு கான்ஸ்டண்டாக இருக்கும். இவங்க என்னதான் உருட்டுனாலுமே ஜாக்லின் வெளியேற மாட்டாங்க அப்படின்றது தெளிவாக நான் ஆணித்தனமாக பதிவு பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் இதை 2 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு பதிவில் சொல்லிட்டேன். இது நடக்கும் மக்களே, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்றத எனக்கு தெரிஞ்சு செவ்வாயோ இல்லை புதன்கிழமையோ நான் உங்ககிட்ட வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். இது நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றேன். ஜாக்லின் பிக் பாஸோட ஃபினாலே, சீசன் 8 ஃபினாலேல உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் தகவல். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இந்த வாரம் ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறல அப்படின்றதுமே எக்ஸ்க்ளூசிவ் தகவல். இப்ப நம்புறீங்களா? நான் சொன்னேன்ல, அது என்னன்னா அது இறக்கிட்டே வருது. கடைசியில் இறக்கிட்டு வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி ஒரு வைரல் ஆக்குவாங்க அப்படின்றது தான். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஜாக்லின் இத்தனை நாளா இருந்தவங்க அப்படியே கீழே இறக்கி எடுத்துன்னு வந்து வெளியே வச்சு ஒரு இது பண்ணாங்க. அது ஒரு கும்பல்ஸ் பண்ணும் இல்லையா, அந்த கும்பல்ஸ் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தது அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. 13 வாரம் ஓட்டு வாங்குறவன் எப்படா ஒரே வாரத்தில் கீழே வருவான் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் யோசிக்க வேண்டாமா? அப்படி யோசிச்சிருக்கணும். அது யோசிக்கல. நான் எல்லா வீடியோலும் தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன், நம்பாதீங்கன்ட்டு. இப்போ நான் சொல்றேன், ஜாக்லின் சேவ் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான தகவல். புரிஞ்சுக்கங்க. ஃபைனல்ல ஜாக்லின் இல்லைனாங்க, அது என்னங்க ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டாடுங்க, அவ்வளவுதான். ஓகே, இது ஒண்ணு. அடுத்து யார் எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம காலையிலேயே இதுலயே ரெக்வஸ்ட் பண்ணி இது சொல்லியிருந்தோம். என்னன்னா, அந்த மச்சானே அப்படின்றத சாங்கிலே நம்ம டீகோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்றது தான் கரெக்டான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு. அந்த ஒரு ஃபீமேல் யாருன்றது நம்ம கிளியர் கட்டா தெரியும். அதுல ஆப்ஷனே கிடையாது. மச்சான் அப்படின்றது மஞ்சரி மச்சானை தான் கூப்பிடுறாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு மஞ்சரி மச்சான் வெளியே வந்துடுறீங்களா மச்சான் அப்படின்ன மாதிரி மஞ்சரி மச்சான் அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்க தான் ஷுவர் ஷாட்ன்றது உரியதாயிருச்சு. இன்னொரு பக்கம் இப்ப மஞ்சரி எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் பவித்ரா சேவ் ஆயாச்சு, ஜாக்லின் சேவ் ஆயாச்சு. மாற்று கருத்துல லீஸ்ட்ல இருக்கிறது ஒரு கேளுன்னும் போது இந்த 3 பேர்ல ஜாக்லின் சேவ்டு, மாற்று கருத்துல பவித்ராவும் சேவ்டு. பவித்ரா வாரம் பணம் போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, அதனால அதை வெட்டுரும். அடுத்து பாய்ஸ்ல வரும்போது யார் இருக்கா? தீபக் இருக்காரு, ஓட்டு ஹெவியா இருக்காரு. தீபக் எலிமினேஷன் பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி லோ. இன்னொரு பக்கம் ராணுவுக்கும் ஓட்டுகள் இருக்கிறது. ராணுவுக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில ராணுவோட பாசிபிலிட்டிஸும் வெரி வெரி லோன்றதை வைக்கிறேன். ஒரு 75% வச்சுக்கலாமே. ராணுவ வரமாட்டாரு. 25% எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ராணுவுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ராணுவ விட்டுருங்க. அடுத்து இருக்கிறது யாரு? ரயானு, விஜய் விஷாலு, அருண். ஓகே, அதில் ரயானுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே அவர் தான் வின்னர். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுல டுஸ்ட்டு சொன்னார், இது சொன்னாருன்னு என்ன தான் பிக் பாஸ் சொல்லியிருந்தாமே, அந்த டுஸ்ட்டு என்னவா இருக்கும் தெரியுமா? விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்குறதா இருக்கும். பெரிய மாற்றங்கள்லாம் நடக்காது மக்கள். எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ரயானும் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவார். ஸோ அதனால் ரயானையும் தூக்கிடுங்க. ஸோ எப்படி ரயானையும் தூக்கியாச்சு. இப்போ இருக்கிறது 2 பேர் தான் இருக்காங்க. யார்? விஜய் விஷாலு மற்றும் அருண் அவர்கள். இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு அந்த கடைசி ஸ்லாட்டில் இருக்காங்க. இதுல யாரு போறாங்க? ஏன்னா 2 பேருமே சேனலுக்கு பிடித்த நபர்கள், க்ளோஸான நபர்கள். இதுல இருந்து யாரு தூக்குவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அருணை தூக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. விஜய் விஷாலா அருணா அப்படின்றது பார்க்கும்போது நிறைய இடத்துல அருணுக்கான ப்ரிஃபரன்சஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அருணுக்காகவே சில விஷயங்கள் பண்ணி இருக்கிறதால அருண் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. விஜய் விஷால தான் வெளியே அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. 2 பேர்ல யார் போனாலும் ஓகே எனக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் மச்சான்ஸ் கேட்டகரியில தான் வராங்க. காலைல வேக்கப் சாங் இருக்குல்ல, மச்சான்ஸ், அந்த கேட்டகரியில தான் இவங்க 2 பேருமே வராங்க. அந்த கேட்டகரியில ஏதோ ஒரு மச்சான் போறான். ஆனா எனக்கு அதிகபட்சமா வந்து விஜய் விஷால் தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரமும் விஜய் விஷால் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஒரு போன வாரத்துல இருந்து அதை வந்து ரிவீல் பண்ணிட்டே இருந்தாங்க. விஜய் விஷால் இப்படி பண்றது எல்லாமே மக்கள் கிட்ட போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட் எது நேகா வந்து பேசின அந்த விஷயங்கள்லாம் தப்பா போயிருக்குன்னு அது எல்லாத்தையுமே உடைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் விஷால் வெளியே வர்றதால இந்த வாரம் விஜய் விஷால் தான். போன வாரமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். நாமினேஷன்ல அதிகபட்சமான வாய்ப்பு 3 பேரை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்னு
ரயான் டிக்கெட் ஃபினால வாங்கிட்டாரு. ரெண்டாவது மஞ்சுரி சொல்லிட்டு இருந்தோம், மஞ்சுரி மாட்டிக்கிட்டாங்க. மூணாவது வந்து விஷால் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அந்த விஷாலோட எலிமினேஷன் நடக்கும் அப்படின்றது கணிப்பு தான். ஒன்னு அருண் இல்ல விஷால், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போறாங்க. அது யாரா இருக்கும், உங்களுக்கு யார் தோணுது அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.